எலும்புக்கு சத்து குடுக்குறது இந்த பிரண்ட பொடி. நல்லா ஒரு 1 1/2 கப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க, கருப்பு உளுந்து. 2 ஸ்பூனு வெள்ளை உளுந்து. அப்பதான் சவுந்தது தெரியும். 3/4 கப்பு துவரம் பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 கப்பு மிளகு போட்டுக்கோங்க. வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு வெறும் கடாயில சவுக்கணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊத்திட்டு, பிரண்டைய கையில நல்லா எண்ணெய தடவிட்டு, தோல சீவி சின்ன சின்னதா கட் பண்ணணும். ரொம்ப நமிக்கும். அதனால க்ளவுஸ் போட்டு பண்ணுங்க. அன்னைக்கு க்ளவுஸ் எனக்கு காலி ஆயிடுச்சு. அதனால நான் எண்ணெய் போட்டேன். ஆனா ரொம்ப நமிச்சுது. நீங்க க்ளவுஸ் போட்டு பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். நாட்டு பிரண்டன்னு கேட்டிங்கன்னா கடையில கிடைக்கும். அதுதான் வாங்கணும். சின்ன சின்னதா வெட்டி நல்லா எண்ணெயில சவுக்க வச்சுக்கோங்க. நல்லா சவுக்கும்போது, இந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பருப்பெல்லாம் நல்லா சவுந்துட்டுருக்கும். நல்லா சவுக்கும்போது நல்லா ஒரு 10 காஞ்ச மிளகா 12 போடுங்க. கருவேப்பில போடுங்க. ஒரு 2 கைப்பிடி. வீட்ல எப்பவுமே காஞ்சி இருக்கும்ல. கொஞ்சம் உப்ப போட்டு நல்லா வறுத்துட்டு சவுந்துட்டு இருக்கிறதுக்குள்ள பிரண்டையும் சவுந்துடுச்சு. அதை எடுத்துட்டு எண்ணெய் மீதி இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. பெருங்காயம், கட்டி பெருங்காயத்தை அதில் போடுங்க. உடம்பு கை காலில் தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணெய் நல்லது. சுட சுட சாதத்துலேயே அந்த எண்ணெயை ஊற்றி பொடியை போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு குழம்பு நல்லா கார குழம்பு வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் போட்டிங்க சாதத்தை போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.